அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் காலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வரி குறித்த தெளிவான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தல். சட்டத்தரணியாகவே பிள்ளையானை சந்தித்தேன் என உதயகம்மன்பில விளக்கம். நுவர்லியா கிரகரி வாவியை அதிகளவான சுற்றுலா பயணிகள் பார்வை. அதிவேகமாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்காணிக்கும் நடவடிக்கையை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுப்பு. மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுப்பதாக சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகம். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51,000 அதிகரிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். அமெரிக்க வரி குறித்த தெளிவான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேர்தல் வரியை எதிர்கொள்ள தேவையான தெளிவான ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අනික අපි කොහොමද දේශීය වශයෙන් මේ ප්‍රශ්න විසඳන්නේ? ඉතින් මේ නිසා මේ හදිසි අවස්ථාවක් හැටියට සැලකලා ආණ්ඩුව ගන්න පියවර කුමක්ද කියලා රටට දැනුවත් කරන්නට උවමනයි. அமெரிக்காவின் வரி விதிப்பு தீர்மானம் 90 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த காலத்தினை வரிக்கு முகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த வரியை செலுத்தாது இருக்க முடியாது. ஆகவே அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை அரசாங்கம் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வரிகள் மிகவும் கடுமையானவையாகும். இதன் காரணமாக நாட்டின் ஆடை ஏற்றுமதி துறையில் மாத்திரம் சுமார் 1 லட்சம் பேர் தொழில் வாய்ப்பை இழக்க நேரிடும். கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின்படி 2028 ஆண்டுக்குள் கடன்களை தீர்ப்பதற்கு நிதியை திரட்டுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 5% தாண்டியுள்ளது. இது குறையுமாயின் கடனை திருப்பி செலுத்தும் திறனை பாதிக்கக்கூடும். எனவே அரசாங்கம் இதை ஒரு அவசரகால சூழ்நிலையாக கருதி நிலைமையை எதிர்கொள்ள திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டும். 28 ඉලක්කය ගෙවන්ට පුළුවන්ද කියලා අපිට දැන් බලන්න සිදු වෙනවා. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். சட்டத்தரணியாகவே பிள்ளையானை சந்தித்தேன் என பிரிதிரு வெள்ள உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். வடக்கின் பயங்கரவாதிகளும் தெற்கின் பயங்கரவாதிகளும் இணைந்து உருவாக்கிய அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது. பிரிதிரு வெள்ள உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். උතුරේ ත්‍රස්තවාදීන් සහ දකුණේ ත්‍රස්තවාදීන් හවුලේ ගොඩනගපු ආණ්ඩුවක අද තියෙන්නේ.
நான் ஒரு அரசியல்வாதியாக பிள்ளையானை பார்க்கவில்லை, மாறாக சட்டத்தரணி என்ற ரீதியிலேயே அவரை சந்திக்க சென்றேன். பிள்ளையானை சந்தித்தமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு எந்த விடயத்தையும் வெளியிட வேண்டாம் என்ற கருத்தை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவர் என்னிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆனாலும் நான் சிஐடியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னராகவே சமூக ஊடகத்தில் இந்த விடயம் தொடர்பில் வெளியாகியது. சிஐடியில் உள்ள உப போலீஸ் பரிசோதகரான ALM5 எனப்படுபவர் என்னுடைய வருகை மற்றும் சந்திப்பு தொடர்பில் தன்னால் இயக்கப்படும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவு செய்யப்பட்ட சில சமூக ஊடகங்களுக்கு சிஐடி விசாரணை குறித்த தகவல்களை பணத்திற்காக விற்கும் விடயத்தில் ஈடுபடுகின்றதான தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். வடக்கின் பயங்கரவாதிகளும் தெற்கின் பயங்கரவாதிகளும் இணைந்து உருவாக்கிய அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது. தெற்கின் பயங்கரவாதியால் வடக்கின் பயங்கரவாதத்திற்கு எதிராக செயற்பட்டவருக்கு எதிராக செயற்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக நிபந்தனையற்ற ரீதியில் ஆதரவு வழங்க தயாராக உள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்படவில்லை. மாறாக ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியாக அவரை சித்தரிப்பதற்கு எத்தனிக்கின்றனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. උතුරේ ත්‍රස්තවාදීන් සහ දකුණේ ත්‍රස්තවාදීන් හවුලේ ගොඩනගපු ආණ්ඩුවක අද තියෙන්නේ. களமுதிச மின் நிலைய உற்பத்தி நிலையம் கடந்த 12ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் மின்பரப்பாக்கி ஒன்றை கடந்த 11ஆம் தேதி செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தமிக விமலரத்ன தெரிவித்துள்ளார். பல வகையான நீர்ம ஹைட்ரோ கார்பன்களின் கலவையை கண்ட களலை திச மின் நிலைய மின் உற்பத்தி கடந்த 12ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்த மின் உற்பத்தி நிலையங்களும் தற்போது செயல்பாட்டில் இல்லை. நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. மின்சார உற்பத்தியும் நுகர்வும் எல்லா நேரங்களிலும் சமமாக இருக்க வேண்டும். மின் பயன்பாடு அதிகமாக இல்லாத சந்தர்ப்பங்களில் மின்சார உற்பத்தியையும் குறைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தேசிய விடுமுறை நாட்களிலும் கூட மின்சார தேவை குறைவதால் அந்த நாட்களிலும் மின்சார விநியோகம் குறைக்கப்பட வேண்டும். அதற்கமைய கடந்த 10ஆம் தேதி முதல் நாட்டில் மின்சார தேவை மிக குறைந்த மட்டத்தில் உள்ளது. 100 கிலோவாட்டிற்கு மேல் உள்ள அனைத்து சூரிய மின்சக்தி கலங்களை தற்காலிகமாக மின்சார கட்டமைப்பில் இருந்து துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுமாக இருந்தால் கனிம மணல் அகழ்வுக்கான அனுமதி இலகுவாக வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுமாக இருந்தால் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிம மணல் அகழ்வுக்கான அனுமதி இலகுவாக வழங்கப்படும் எனவும் அதனை மக்கள் முறியடிக்க வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே காலம் நெருங்கி இருக்கிறது. அந்த வகையிலே ஒட்டுமொத்த வடகிழக்கிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடத்திலையும் போட்டியிடுகிறது. நீதிமன்றம் சென்று அதிலிருந்து நாங்கள் வென்று இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எட்டியிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல இடங்களிலே ஆட்சியை கைப்பற்றுகின்ற நிலை வரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இருந்தாலும் நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இந்த தேர்தலிலே மாறுவோம். அவை யாரோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு நாங்கள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழலை நிச்சயமாக உருவாக்குவோம். ஏனென்றால் இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் அது இன்னும் ஒரு எங்களுடைய பிரதேசத்திலே பல அழிவுகளை பல பிளவுகளை தேசியமே இல்லாது இருக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அது உண்டு பண்ணிவிடும். ஆகவே ஒற்றுமையின் காரணமாக இந்த பிரதேச சபை நகர சபை மாநகர சபை தேர்தலிலே
நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இருக்கிற போது அது தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அதிகாரம் இருந்தும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரம் இருந்தும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை எனவும் காணிகளை விடுவிக்கவில்லை எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு பெயரிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இந்த கூட்டு முன்னணி போட்டியிடுகின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே எங்களுடைய அணி இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது. எங்களுடைய மக்களின் பிரதேச அபிவிருத்தி மற்றும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையை தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் ஒரு மிக ஊழலை 100% நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் போராடுவோம். பக்கச்சார்பற்ற செயல்பாடுகளை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். சாதி வேறுபாடுகளை கட்டுப்படுத்துவோம். சமய வேறுபாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்துவோம். எங்களுடைய மக்களை தேடிச் சென்று மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளை எங்களுடைய உறுப்பினர்கள் மத்தியிலே நாங்கள் ஊக்கப்படுத்துவோம். எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி எங்களுடைய தேசத்தை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய இலக்கு. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கிளிநொச்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சியின் செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி, கரைச்சி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சியின் செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் பல விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன. இதில் கட்சி முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்றனர். நாங்கள் நீண்ட காலமாக முன்வைத்திருக்கிற கட்சியினுடைய கொள்கைகள் அதன் யதார்த்தமானது, நடைமுறை சாத்தியமானது என்பது வரலாறு நிரூபித்து வருகிறது. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது அரசியல் தீர்வு சம்பந்தமாக சொல்ல மாநசபுரமோ 13வது திருத்த சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஆனால் ஆட்சியில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வீனமான்றது கேள்விக்குரிய என்றால் அவர்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட நேரத்தில் ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கினவர். சுதந்திரங்கள் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஒரு ஆள் ஊழல் விடுதலில் கைது செய்யப்படுவார். மைசூர் நிதியத்துக்கு கூடாக நாங்கள் பல நூற்றுக்கணக்கானவருடைய வாழ்வாதாரங்கள், மற்ற அபிவிருத்தி வேலைகள், மற்ற கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், அதுபோல் ஆயிரக்கணக்கில் நாங்கள் அதுக்களால் உதவி செய்திருக்கிறோம். இதுதான் நடந்து முடிந்திருக்கிற ஒளி அதில் எந்த உண்மையும் இல்லை. அரசியல் பயம் காரணமாக அரசியல் அச்சுறுத்தல், அதாவது கைது, சிற கைது என்று சொல்லி அந்த அச்சுறுத்தல் இருக்கு. இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதை நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு கோலாவடி டிஸ்கோ மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தீனா சரவணபவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான யாமுனா ஸ்ரீநேசன், ரா சாணக்கியன், ஈனா ஸ்ரீநாத் உட்பட கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சியின் மூத்த பெற்றாளர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் வேட்பாளர்களின் அறிமுகமும் இடம்பெற்றது. 30 வருடங்கள் யுத்தம் நடந்தது. யுத்தத்திற்கு பின்பு 15 வருடங்கள் 16 வருடங்கள் வடகிழக்கு இந்த அபிவிருத்தி கண்டு அது சீரமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தென்னிலங்கை தேசிய சக்திகளின் மாயஜால வார்த்தைகளுக்கு நாங்கள் ஏமாந்துவிடக் கூடாது. ஊழல், மோசடி, லஞ்சம், கையூட்டு அல்லது சட்டவிரோதமாக சொத்துக்களை சேகரிக்கின்ற என்ற விடயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முனைந்தது. நாங்களும் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து அதனை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் எங்களிடமும் அந்த ஊழல் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் நாடு முழுவதும் அன்றுகுமார திசாநாயக்கோடு இருந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசுக்கு வழங்கினது. அதிலே போல
இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தமிழர்களுடைய கையிலே எங்களுடைய மக்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை நான் கேட்கிறேன். அம்பாறை ஆறுவடிவேம்பு கண்ணகி கிராமத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் காரியாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஆறுவடிவேம்பு பிரதேச சபைக்கான வேட்பாளர் ஆர் ரமேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வன்முறைகள் மற்றும் சட்ட முறைகள் தொடர்பில் 4 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் 60 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6 மணி தொடக்கம் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. 2 குற்றச்செயல்களும் 2 சட்ட முறைகளும் உள்ளடங்கலாகவே 4 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. மேலும் கடந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 36 வன்முறை சம்பவங்களும் 132 சட்டமுறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. நுவரெலியா கிரகரை வாதியை அதிகளவான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர். நுவரெலியாவில் இதமான காலநிலை, இயற்கை வளம் மிகுந்த பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதில் கிரகரி வாதிக்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொருள்களை போக்குவதற்காக வருகை தருகின்றனர். குறிப்பாக கிரகரி வாதி கரையோரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் நுவரெலியா மாநகர சபையின் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் ஓய்வு எடுப்பதற்கு ஏற்ற சகல வசதிகளுடன் கூடிய ஏராளமான ஹோட்டல்களும் இப்பகுதியில் காணப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது. கண்டி பகுதியை சுற்றியுள்ள 32 பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மூடப்படும் என மத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கண்டி தலைவா மாளிகையில் கண்காட்சி இடம்பெறுவதால் கண்டி பகுதியை சுற்றியுள்ள 32 பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மூடப்படும் என மத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். தலைவா மாளிகையில் கண்காட்சி இடம்பெறுவதால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடமாக பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதிவேகமாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அதிவேகமாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளில் போலீசார் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் போக்குவரத்து விதிகளின் மீறும் மற்றும் அதிக வேகத்தில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்காணிப்பதற்காக கிளிநொச்சி போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நவீன வேகம் கணிக்கும் இயந்திரம் மூலம் அதிக வேகமான வாகனம் செலுத்தும் சாரதிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கையில் கிளிநொச்சி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வேகமாக வாகனம் செலுத்திய பல சாரதிகள் இன்று தண்டப்பணம் செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதி பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துக்களை குறைக்கவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பஹா நகரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. கம்பஹா நகரில் உள்ள பொது பேருந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த சிறிய லோரி மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் லோரியில் பயணித்த 2 நபர்கள் வாகனத்தை விட்டு வெளியே அருகில் உள்ள கடைக்குள் ஓடியுள்ளனர் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இருவருக்குமே காயம் ஏதும் ஏற்படவில்லை எனவும் சம்பவத்தில் வாகனம் மட்டும் சேதமடைந்துள்ளது என தெரிவித்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கம்பஹா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பொய் மற்றும் ஏமாற்றல்கள் ஊடாக மக்களை அச்சுறுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பொத்துவில் தேர்தல் தொகுதியில் ஹால பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருகிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். බොරු කියන බොරුව වපුරන බොරුව ව්‍යාප්ත කරන පච ආණ්ඩුවක් மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்க நிதி இல்லாமல் உகந்த சேவையை பெற்றுத் தருவோம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எதனையும் முறையான செய்ய இயலாத அரசாங்கம் பொய் மற்றும் ஏமாற்று விடயங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அரசாங்கமும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமன்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும். எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்களின் வாக்கு பலத்தால் வெற்றி பெறச் செய்யுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். எமது நாட்டு மக்கள் ஜேவிபியையும் திசை காட்டியையும் ஆதரித்து ஆட்சியை வழங்கினர். வளமான நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் என்று கூறினர். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. ஊழல்வாதிகளை பிடிப்போம் என்றனர். போதுமான எந்த ஏற்பாடுகளும் இதுவரையில் இல்லை. වර්තමාන රජය බොරු කියන බොරුව වපුරන බොරුව ව්‍යාප්ත කරන පච ආණ්ඩුවක්. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக தபால் அதிபர் ருவன் சரத்குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை முதல் ஊர்களுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறித்த பணிகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ள தபால் அதிபர் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பின் வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்க முடியாது எனவும் அதன் பின் அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதியை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏப்ரல் 20ஆம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளுக்குமான வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் திணைக்களத்துடன் இன்று கையளிக்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் வைத்து மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் VN சிவராசா மாவட்ட பிரதான அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரிடம் கையளித்திருந்தார். சித்திரை புத்தாண்டு கால பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 270 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 270 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாதனைகளிலிருந்து 48 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை செயல்பாட்டு பராமரிப்பு மற்றும் மேலாண்மை பிரிவின் இயக்குநர் RAD கஹபதிட்டிய தெரிவித்துள்ளார். கடந்த 6 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்திய வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 7,87,000 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்குள் ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் 1969 என்ற துரித இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். இவ்வாறு அதிவேக நெடுஞ்சாலை செயல்பாட்டு பராமரிப்பு இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார். கிரீன் லேயர் அமைப்பின் ஏற்பாட்டில் 10,000 நெல்லி மரக்கன்றுகளை நடவு செய்யும் திட்டம் இன்று ஆரம்பமானது. கிரீன் லேயர் அமைப்பின் ஏற்பாட்டில் 10,000 நெல்லி மரக்கன்றுகளை நடவு செய்யும் செயல் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பெருமதி விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்றார். அத்துடன் கோப்பாய் பிரதேச செயலாளர் கானா சிவஸ்ரீ, கிரீன் லேயர் அமைப்பின் நிறுவனர் பாவண்ணா சசிகுமார் ஆகியோர் பங்கேற்றனர்.
ஆளுநரால் பயனாளிகளுக்கு நெல்லு மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் கோட்டாய் பிரதேச செயலக வளாகத்தில் நெல்லு மரக்கன்றையும் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் வலி மாசடைவை தடுப்பதற்கு மரங்களை நடுகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பணத்துக்கு ஆசைப்படுறவங்க மற்றவர்கள் உதவி செய்யவும் வந்து இதோட குறையும். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் உதவி செய்ய வழியில்லாமல் தான் எங்களுக்கு உதவி கிடைக்கின்றன என்றதை மறந்து விடுகிறார்கள். நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு 1000 நல்ல உதவி செய்வதற்கு அந்த வகையில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் மற்றவர்களை அந்த இறங்குவதற்கும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. இந்த வகையில் இந்த மரங்களை வளர்ப்பதும் அது மிக சிறப்பான பண்பு. அந்த வகையில் இந்த நிகழ்வு வந்து மிக ஒரு சிறப்பான நிகழ்வு. அது முன்மாதிரியான ஒரு நிகழ்வு. அது ஒரு தனியாளாக ஒரு நிறுவனமாக அவரால் தனியாளாக என்றுதான் அந்த உருவாக்கி நினைத்திருக்கிறார். என்றாலும் அவருடைய பங்கு அளப்பெரிய. சசிகுமார் அவர்கள் ஒரு தனியாளாக நின்று இவ்வளவு காரியத்தை செய்கிறார். நான் 1 லட்சத்துக்கு மேல மரங்களை நாட்டிட்டார். அது மரங்களை நாட்டுவது மட்டுமல்ல, அதை என்ன மாதிரி பராமரிக்க வேண்டும் என்றதையும் அந்த முயற்சியை செய்வார்கள். பராமரிக்க வேண்டும் என்றதிலையும் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்வார்கள். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட 145 கிலோ உலர்ந்த மஞ்சளுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடப்புவ கடுகுப்பனை கடல் பகுதியிலும் கடலோர பகுதியிலும் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட முயன்ற சுமார் 145 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளை ஏற்றிச் சென்ற டிங்கி படகுடன் 6 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடப்புவ கருகப்பனை மற்றும் கடலோர பகுதியில் நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான டிங்கி படகொன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது. குறித்த படகில் 3 பைகளில் அடைக்கப்பட்டிருந்த 145 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கையிருப்புடன் 4 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த கடத்தல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் உலர்ந்த மஞ்சள் பொட்டலம், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் டிங்கி படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடா என்பவற்றுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திருகோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட 2 சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோத மதுபானம் 35 லிட்டர் மற்றும் 373 லிட்டர் 500 மில்லி லிட்டர் கோடா என்பன மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 50 மற்றும் 52 வயதுகளை உடையவர்கள், நீலாவளி மற்றும் கோபாலபுரம் ஆகிய பகுதிகளில் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கொச்சிவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்தவளை போலீசார் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 1 கிராம் 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 30 வயதான கந்தளை பகுதியைச் சேர்ந்த இளைஞரை இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாவல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாவல்ல போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 48 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு புதிய காத்தான்குடி சமத்துவ வங்கிக் கிளையில் சித்திரை புத்தாண்டையொட்டி சேமிப்பை ஊக்கப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.
மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சமுர்த்தி வங்கிகளில் சித்திரை புத்தாண்டையொட்டி சேமிப்பை ஊக்கப்படுத்தும் வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌதுதீன் வழிகாட்டுதலின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. புதிய காத்தான்குடி சமுர்த்தி வங்கியில் சேமிப்பை ஊக்கப்படுத்த புதிய கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டு சேமிப்பு புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டன. புதிய காத்தான்குடி சமுர்த்தி வங்கி வலய முகாமையாளர் முசமில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக சமுர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் வாமதேவன், உதவி முகாமையாளர் ரசீதா, வலய உதவியாளர் அன்பர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொழும்பு 7, வவுனியா, நுவரேலியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, களுத்துறை மற்றும் மொனராங்கலை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் வாகன புகைப்பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு மிதமான நிலையிலும் கொழும்பு 7, வவுனியா, நுவரேலியா, ரத்னபுரி, எல்பிபிட்டி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, களுத்துறை, அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமான நிலையிலும் காணப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றின் தரக்குறியீடு 34 தொடக்கம் 76க்கும் இடையில் பெரும்பாலான நகரங்களில் மிதமான நிலையிலும் கொழும்பு 7, வவுனியா, நுவரேலியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, களுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் நல்ல நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்றின் தரக்குறியீடு மிதமான நிலையில் இருக்கும். அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும். குறிப்பாக காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காற்றின் தரம் குறைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம்பெறுகின்ற தலையில் எண்ணெய் தேய்க்கும் அரச நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. கண்டி ஸ்ரீ தலவா மாளிகை வளாகத்தில் ஸ்ரீ மகாநாத தேவாலய வளாகத்தில் இன்று காலை 9:04 சுப நேரத்தில் நிகழ்வு ஆரம்பமானது. குறித்த நிகழ்வானது மல்வத்த மற்றும் ஆஸ்கிரிய உபய விகார பீடங்களின் மகாநாயக்க தேர்தல்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் நடைபெற்றது. இம்முறை தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய அரசு நிகழ்வில் ஊடக அமைச்சு மற்றும் ஆயுர்வேத துறைகளும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்வில் ஏராளமானவர்கள் பங்கேற்றிருந்தனர். சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம்பெறும் தலையில் எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அதன்படி மிருக காட்சி சாலையில் சுப நேரத்தில் தலையில் எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு ஜானையிடமிருந்து ஆரம்பமானது. இலங்கையில் வாழும் மிகவும் வயதான விலங்கான 153 ஆண்டுகள் பழமையான ராட்சத ஆமையின் தலையிலும் எண்ணெய் பூசப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடமிருந்து தெகுவளை மிருக காட்சி சாலைக்கு வழங்கப்பட்ட பழுப்பு நிற கரடியின் தலையிலும் எண்ணெய் தேய்க்கப்பட்டது. தெகுவளை தேசிய மிருக காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் சம்பன ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் பிரதி பணிப்பாளர் தினுஷிகா மாணவடு உட்பட மிருக காட்சி சாலையின் முகாமைத்துவ அதிகாரிகளால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்தை வெளியிடுகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பொய் உரைத்து எவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். මෙහෙම පට්ටපල් මහ දවල් එහෙම බොරු කියන්න එපා.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தல் சட்டத்தை மீறி செயற்பட்டு வருகின்றனர். அதிலும் ஒரு அங்கமாக உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தம்முடைய கட்சி பெறவில்லையா ஏன் நிதியை விடுவிக்க முடியாது என்ற கருத்தையும் ஜனாதிபதி பிரச்சார நடவடிக்கைகளின் போது கூறுகின்றார். அவர்களால் வெற்றியை பெற முடியாது என்பதை அறிந்திருக்கின்றமையினாலேயே அவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர். இது ஜனநாயக விரோத கருத்தாகும். மக்கள் விடுதலை முன்னணியினரின் உண்மை முகம் மீண்டும் வெளிவர ஆரம்பித்துள்ளது. அதுவும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அழுத்தம் கொடுக்க முற்படுகின்றனர். இந்தியாவுடன் 7 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த உடன்படிக்கையில் உள்ள விடயங்கள் குறித்து அமைச்சரவைக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது. இதுவரையில் எந்த உடன்படிக்கையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் இந்த உடன்படிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பொய்யுரைக்கின்றார். இவ்வாறு பொய்யுரைத்து எவ்வாறு நாட்டை கொண்டு நடத்த முடியும்? මෙහෙම පට්ටපල් මහ දවල් එහෙම බොරු කියන්න එපා. யாழ்ப்பாணம் சுழிபுரம் காவேரி கலாமண்டத்தினால் விவசாயிகளுக்கான தெளிவூட்டல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் காவேரி கலாமண்டத்தினால் காலநிலை மாற்றம் தொடர்பாக விவசாயிகளுக்கு அறிவூட்டும் செயல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. சுழிபுரம், பண்டவெட்டை, காட்டுப்புலம், குமரப்புலம் ஆகிய பகுதிகளில் வெண்டி, கத்தரி, பயிற்று, வெங்காயம், மிளகாய் ஆகியவற்றை வீட்டு பயிர் செய்கையாகவும் வயல்வெளி பயிர் செய்கையாகவும் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காலநிலை மாற்றங்களால் சில வெங்காய பயிர் செய்கையில் கூலா கிருமி தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர். எனவே விவசாயிகள் காலநிலைக்கு ஏற்றவாறு விவசாயம் மேற்கொள்ளும் நிலையில் காவேரி கலாமண்டத்தினால் காலநிலை மாற்றம் தொடர்பில் விவசாயிகளுக்கு அறிவூட்டல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மிளகா கண்டு வச்சிருக்கிறோம். அதால் கொஞ்சம் பதங்க கிடைக்குது. எங்களுக்கு பெருசாண்டு இப்போ நோய்களும் அதுகளும் கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ பெரிய மருந்துகளும் இதுகளும் பெரிய கிடைச்சலாம். இப்போ இந்த மழை வந்ததால் கொஞ்சம் நோய்கள் கூட தாக்கமாக இருக்குது. 2ஆம் தர மிளகா கண்டு வச்சு தான் இப்போ அதில் வந்து நிற்கிது. இப்படி வெங்காயம் தான் கூட வச்சது. வெங்காயம் வந்து நோய் தாக்குறதால பெரிய கிடைச்சலாக கிடக்கு. நான் பரப்பு 20 பரப்பு செய்யுது. போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கிடைச்சது எங்களுக்கு. அரைவாசி கிடைச்சது. நானும் தண்ணிக்கு இறங்க மாட்டேன். அப்போ எங்களை படிக்கும் தானே ஒருத்தன் வந்து அவர் தான் செய்கிறார். அவரை கொண்டு தான் செய்கிறோம். கூலா நோய் வந்து அடித்தா ஒன்றும் செய்யலாது. அதுக்கு நம்ம இருந்து நாங்கள் சுற்றி அடித்து பார்க்குறோம். அங்கே கட்டுப்படுது. இந்த இது வந்து அம்மா 18 வரியமாக இது செய்தோன்னு இருந்தவா. இப்போ 2 வரியமாக அம்மா இறந்துட்டா. அதிலேருந்து நாங்கள் பிள்ளைகள் 7 பேர் தான் இதை செய்தோன்ட்ருக்கிறோம். 7 பேரில் இப்போ ஒரு ஆள் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு அடிப்படை வசதிகளுக்கு தான் எங்கள்கிட்ட இப்போ இல்லை. இப்போத்த பொருளாதார விலைகள் இதாக போகுது. அப்போ நாங்களும் தீர்மானிக்கல அது எவ்வளோ முடியும் கொள்ளுமென்று. அதோட அழிவுகளும் கூட வந்துடுது. போன முறை நெல்லை விதைச்சு நெல் ஒன்றும் இல்லை. இப்போ நோய் தாக்கங்கள் இப்போ வெங்காயங்களுக்கு நோயெல்லாம் விழுந்துடுது. வாளி ஒரு நாளைக்கு மருந்து சிலவுக்கு அங்கே இப்போ 30 பேர் இப்போ காணிங்கண்டா 15,000 20,000 ஒரு நாளைக்கு போயிடும் சிலவுக்கு. நான் 17 வருஷமாக தோட்டம் செய்து கொண்டு வரேன். கல்யாணம் செய்ய முதலே தோட்டம் செய்து கொண்டு வரேன். செய்த பிறகும் தோட்டம் செய்கிறேன். மிளகா வெங்காயம் இப்போ ஒரு 7-8 வருஷமாக செய்கிறேன். முதலெல்லாம் நெல்லுகள் வச்சு கொண்டு வந்து நான் குத்தகை காணியான் அதுகள் மறைச்சி போட்டினோம். இப்போ மிளகா கண்டுகள் வெங்காயம் நட்டு கொண்டு வரேன். எனக்கு சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கு. 3 பிள்ளைகள் இல்லை. நான் ஏபிசி பதிவு இல்லை. குத்தகையாக தான் செய்து கொண்டு வரேன். காணிகள் செய்கிறோம். இப்போ வெங்காயம் செஞ்சுருக்கிறோம். வெங்காய பயிர் செஞ்சுருக்கிறோம். இதுக்கு அறுவடை செய்ய 1 மாதம் இருக்குது. 1 மாதம் முடிய நாங்கள் பூசணி இல்லை கத்தரி மிளகாய் அப்படி ஒரு தோட்டம் செய்வோம். இப்போ வெங்காயம் செய்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு நோய் தாக்கம் மட்டும் எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மழை சம்மந்தப்பட்ட இதால் நோய் தாக்கம் வந்து எங்களால் தோட்டம் செய்ய முயற்சி இல்லை. இப்படி முயற்சி செய்கிற மருந்து விலைகள் அப்படி இப்படி பிரச்சனைகளால் பயிரை அறுவடை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மிளகா வைக்கிறேன் மிளகா வைக்கலாம். சீரை பார்த்து என்ன செய்யணும் வந்து மிளகா வைக்கிறேன் மிளகா வைக்கலாம். கத்தரி வைக்கிறேன் கத்தரி வைக்கலாம். அப்படி ஒரு பிரயோசனமான இதை செய்வோம். அப்படியான இதுக்கு எங்களுக்கு இப்போ இந்த மழை சீசன் இதனால் நோய் தாக்கங்களால் இப்போ நாங்கள் இதை அறுவடை செஞ்சு முடியத்தான் நாங்கள் செய்யக்கூடிய இதுக்கு இருக்கிறோம்.
கஹவெல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். காலி கரம்பனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திவ்ய கஹவெல பிரதேசத்தில் நேற்று இரவு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கரம்பன திவ்ய கஹவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் தனிப்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய கரம்பனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். வவுனியா மாவட்ட பாடசாலைகள் உதைபந்தாட்ட சங்கம் நடத்தும் உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டி இன்று ஆரம்பமானது. வவுனியா மாவட்ட பாடசாலைகள் உதைபந்தாட்ட சங்கம் நடத்தும் அமரர் சமுத்திரநாயகன் ஞாபகார்த்த உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டி இன்று வவுனியா யங்ஸ்டர் விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. சங்க இணைப்பாளர் ஈனா சத்சுரூபன் தலைமையில் இடம்பெறும் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வவுனியா உதவி மாவட்ட செயலாளர் மானா சபர்ஜா பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக பிரதி கல்வி பணிப்பாளர் பி. ஞானராஜ், ஆசிரியர் ஆலோசகர் யூ. பரதமாறன், ஓய்வுநிலை உடற்கல்வி ஆசிரியை சாந்தினி சேவியர், மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் அணி வீரர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். குறித்த சுற்றுப் போட்டியில் பல்வேறு பாடசாலைகளையும் சேர்ந்த 16 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் வீரர்களை கொண்ட உதைபந்தாட்ட அணிகள் பங்கு பெற்றுகின்றன. இதன் இறுதிப் போட்டி நாளை இடம்பெற்று பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் போட்டிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளன. 2028 ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இடம்பெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் போட்டி இடம்பெறும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த போட்டிக்கான இடமாக தெற்கு கலிபோர்னியாவின் போமோனாவில் தற்காலிகமான மைதானம் ஒன்று கட்டப்பட்டுள்ளதாக போட்டி ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் கிரிக்கெட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தலா 6 அணிகள் பங்கேற்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 1900 ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் மாத்திரமே கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்றது. 128 வருடங்களுக்கு பின்னர் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.